ரொம்ப நாளாக வந்து துலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஒன்று கடன், இன்னொன்று ஹெல்த் இஷ்யூஸ். இதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ சனி பகவான் ரோக சனியாக வந்தது வந்து கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டார். துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் 4 மற்றும் 5க்கு அதிபர். சுகஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபர். பூர்வீகத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வியாபாரம் பண்ணி நான் கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிடலான்னு பார்க்குறேன். நல்ல ரேட்டுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆனால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். பல முறை புரோக்கர்ஸ் வந்து போயிட்டாங்க, சேல்ஸே ஆகல. இந்த காலகட்டம் அவங்களா வழியை வந்து நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் அப்படின்றதாகவும், ஏன்னா 5ஆம் பாவத்தை அதிபர் இருந்தாங்க. துலாம் ராசி என்பர்கள், இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடத்துவார்மா? கண்டிப்பாமா. துலாமுக்கு வந்து பாருங்க, ஆல்ரெடி சனி பகவான் ரோக சனியாக தான் இருக்காரு. ரொம்ப நாளாக வந்து துலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஒன்று கடன், இன்னொன்று ஹெல்த் இஷ்யூஸ். இதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ சனி பகவான் ரோக சனியாக வந்ததுலேருந்து கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டார். நம்ம வந்து அதை மாற்றி அமைக்க முடியாது. அப்போ நல்லது செய்யணும் துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கும் மேலே சனிக்கு ரொம்ப பிடிச்சமான ராசி துளாராசி. எல்லா ராசியும் விட்டுட்டு துலாமில் தான் வந்து அவர் உச்சடைஞ்சிருக்காரு இல்லையா? அப்போ நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நல்லது செய்யும் இன்னும் பெருசாக ஆரம்பிக்கலையேம்மா, அதுக்குள்ளே வக்ரகதி அடைஞ்சிட்டாரே அப்படின்னு நிறைய துலாமுக்கு வந்து ஒரு குவெரி இருக்க தான் செய்யுது. வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட பார்வையில் இருக்க போகிறார். நல்லது தான் செய்ய போகிறார். அதுக்கும் மேலே துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் 4 மற்றும் 5க்கு அதிபர். சுகஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபர். இப்போ துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கம்ஃபர்ட்டை குறித்து நிறைய ஆசைகள் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி அது வந்து ரிஷபத்தினோட, அதாவது ரிஷபத்துக்கு எப்படி ராசி அதிபனே அதே மாதிரி துலாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் ராசி அதிபன். ஓகே, ஆப்வியஸ்லி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் தான். நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும், வசதி வாய்ப்போடு இருக்கணும், மேல்தட்டு மக்களோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசை. இதெல்லாம் துலாமுக்கும் உண்டு, ரிஷபத்துக்கும் உண்டு. அப்படி இருக்க பட்சத்தில் தன்னோட கம்ஃபர்ட் குறித்து இவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வந்து கம்பெனி வண்டியில் போயிட்டுருக்கோம். தனியாக சொந்தமாக ஒரு வண்டி வாங்கினா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. சொந்தமாக வண்டி இருக்கவங்க ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சொந்தமாக கார் இருக்கவங்க ஒரு கம்ஃபர்ட் கார், ஒரு லக்ஸரியஸ் கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் குறித்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்குன்னா ஒரு சிலது கண்டிப்பாக நிறைவேறிடும். சூப்பர். இது எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எங்கள் அம்மா முதல்ல எப்படி இருந்தாங்க, என் கூட ரொம்ப பாசமாக இருந்தாங்க. எப்போ மனைவி அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்களோ இப்போ எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிய ஆரம்பித்தாங்க. மனைவிக்கான ஸ்தானம் வேறு, அம்மாக்கான ஸ்தானம் வேறு. அப்போ அம்மா என் கூட இருந்தால் எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தாயை குறித்த ஆசை இருக்குன்னா இந்த காலகட்டம் இது நிறைவேறும். அதே மாதிரி 5ஆம் பாவத்துக்கும் அதிபர். பூர்வீகத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வியாபாரம் பண்ணி நான் கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிடலான்னு பார்க்குறேன். நல்ல ரேட்டுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆனால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். பல முறை புரோக்கர்ஸ் வந்து போயிட்டாங்க, சேல்ஸே ஆகல. இந்த காலகட்டம் அவங்களா வழியை வந்து நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் அப்படின்றதாகவும், ஏன்னா 5ஆம் பாவத்தை அதிபன்றதுனால. என்னோட லவ் ஆன் அண்ட் ஆஃப் பிரேக்கப்னு போகுது. என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்துச்சு, ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு லைஃப்பில் வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அந்த பொண்ணு திரும்பி வரதுக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. இது வக்ரகதி அடைஞ்ச சனி, குருனோட பார்வை. வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாமல் கடைசி 40 நாட்கள் சவால்கள் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய வரும். சேலஞ்சஸ், கடன் குறித்து சேலஞ்ச், திருப்பி ஹெல்த் குறித்து லைட்டாக ஒரு சேலஞ்ச் அப்படின்றது வரும். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்டக்கிள்ஸ் இருக்க மாதிரி, சேலஞ்சஸ் இருக்க மாதிரி தோணும். சவால்களை வெல்லும் காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த 40 days. ஓகே, அதை மட்டும் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க, கவலைப்பட வேண்டாம். பட் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சக்கரை பொங்கலே சாப்பிட்டுருந்தாலும் நல்லா இருக்காது இல்லைம்மா. சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் மாற்றி தானே சாப்பிடணும். ஸோ அப்டக்கிள்ஸை நீங்கள் உடை தெரியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இவங்க வந்து இந்த டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்? மகாலட்சுமி. ஓகே, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனையும் கடன், நோய், இதுதானே பிரச்சனையாக இருக்குது. கடன் நிறைய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, சந்தோஷம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும்போது அத்தனையும் கிடைக்கும். ஓகே, அற்புதம். துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமான டைமில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா, இல்லைனா பிரச்சனையை கொடுப்பாரு? கண்டிப்பாக சனி நல்லது தான் செய்ய போகிறார். எந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படின்னு நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதில் நல்லது அப்படின்றது இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும்
அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பா தான் இருக்கு, அதேதான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்ப இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்மசனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னு, குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சனி ரொம்ப அவரோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா, இது வந்து ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோடில் லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கே, இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே, ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது நடக்கும். நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஸோ அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போறார். எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போறார். பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்வர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய லைட் எடுத்து பென்ஸ் காரில் போகிறேன். அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன். அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்த அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். சனி வக்ரம் ஆனாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க.